வணக்கண்ணா. வணக்கம். அபு பாலாஜி, நான் ரொம்ப நாள் பொறுத்து சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் உங்கள் பிறந்த நாளில் நீங்கள் செய்கிறது மக்கள் தொண்டு மூலிமா தான். மக்களுக்கு உங்கள் சேவை வேணும்னு தான் நினைக்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா? நீங்களே தான் சொல்லிட்டீங்கன்னா மக்கள் சேவை எவ்வளோதான். பிறந்த நாளுன்றது வந்து அதாவது நான் வேலூரில் பண்ணது ஒரே காரணம் என்னன்னா, ஒருத்தர் பிறந்த நாளும் வந்து ஒரு சரித்திரமாக மாறணும். அதுவும் வந்து மக்களுக்காக அது மாறணுமே கண்டி தன் சுயநலத்துக்காக மாறக்கூடாது. இதை தான் நான் வந்து ஸ்டெப் எடுத்த 20 வருஷத்துக்கு முன்னே இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி மக்களிடையே வந்துருக்குது. இது ஒரு பெருமையாக தான் இருக்குது. பிறந்த நாளில் சும்மா வந்து கொண்டாட்டங்கள், ஆட்டங்கள், பாட்டங்களை விட்டுட்டு முதியோர் இல்லங்கள், பிளைண்ட் ஸ்கூலு, இந்த குழந்தைகள் காப்பகம், இந்த மாதிரி போயிட்டு அவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணுன்றது தான் நம்ம கான்செப்டை. அதில் ஒரு மாபெரும் வெற்றி அடைஞ்சிக்கிறது எனக்கு பெரிய பிறந்தநாள் கொண்டாட்டம் தான். இல்லைண்ணா, இது நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுன்னு வரீங்க. இது முக்கியமான ஒரு விஷயம் வந்து பிள்ளைங்களை வந்து அனாதை விட்டு போகிற இடத்துக்கு உங்களுக்கு போய் செய்கிறீங்க. அந்த பிள்ளைங்க மேலே கருத்து என்னென்னா உங்களுக்கு? இல்லை, இது பிள்ளைங்கள் அனாதை என்னும் போது வந்து அது தவறான விதத்தில் பிறக்கிற குழந்தைங்கள அவங்க வந்து ஏற்றுக்கிறதுக்கு மனப்பக்குவம் இல்லை. அதை வந்து காப்பகத்தில் விட்டுடுறாங்க. அது அவங்களுடைய குற்றமாக இருந்தால் கூட அதை வந்து காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை வந்து சமுதாயத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்குதுன்றது தானே உண்மை. கண்டிப்பாண்ணா. ஆனால் இதில் உங்களுக்கு ஈடுபாடு வந்த காரணம்? இல்லை, அது ஈடுபாடுன்றது வந்து நம்ம முதல் கையில் எடுத்தது வந்து இந்த ஹேண்டிகேப்ஸ் தான். அதாவது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளை காப்பாற்றணுன்றது தான் நம்ம உள்ளே வந்தோம். இன்றைக்கும் வந்து அது மேலே தான் நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுத்துன்னு இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து ஒருவேளை உணவாவது அந்த காப்பகத்துங்களை கிடைக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்போ போராட்டிட்டு இருக்கோம். உங்கள் பிறந்தநாளில் இளைஞர்களுடைய கொண்டாட்டம் அதிகமாக இருக்கணும் எப்பவுமே. அதை பற்றி சொல்லுங்கள் கொஞ்சம். இளைஞர்கள் வந்து தவறான வழியில் கொண்டு போனால் தான் தப்பு. இளைஞர்களை வந்து ஒரு சமுதாய உணர்வோடு வளர்க்கணும் அப்படின்னா அதில் எதுவும் தப்பு கிடையாது. இல்லை, என்னுடைய பர்த்டேயில் ஏதாவது தப்பு நடக்குதா? இல்லை. எல்லா இளைஞர்களும் அங்கங்கே போகிறாங்க, ஆதரவற்ற இல்லங்களில் போய் அன்னதானம் பண்ணுறாங்க. நான் கொடுத்துக்கிற ஸ்டேட்மெண்ட்டே என்ன, பர்த்டேக்கு யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்க. அதுதான் நீங்கள் பர்த்டே கொண்டாடுறது. அதாவது அந்த எனக்கு சால்வை போட்டு மாலை போட்ட மாதிரி ரோட் சைடில் இருக்கிறவங்களோ இல்லை இயலாதவங்களோ ஒரு முதியோர்களோ யாருக்காவது அவங்களால முடிஞ்சது ஒரு சாப்பாடோ 2 சாப்பாடோ வாங்கி கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சாங்கல்ல, அவங்க வந்து எனக்கு சால்வை போட்டு மாலை போட்ட மாதிரி அர்த்தம். அது சில பேர் புகழ்ச்சிக்காக ஆசைப்படுவாங்க. நீங்கள் புகழ்ச்சி வேணான்னு நினைக்கிறீங்க, காரணம்? இல்லை, புகழ்ச்சின்றதுன்னா என்ன? ஐ மீன் விளம்பரத்துக்கு எதிர்பார்க்குறாங்க. நான் விளம்பரம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. பாலாஜி தெரியாதவங்க யார் இருக்கிறாங்க? நான் ஏன் விளம்பரம் பண்ணிக்கணும்? இது நீங்கள் அரசியலாக செய்ய போகிறீங்களாண்ணா? இல்லை, அதை வந்து இப்போ நம்மளது வந்து இயக்கங்கள் நிறைய இருக்குது இல்லையா. விஎம்பி தொண்டு நிறுவனம் இருக்குது, அம்மா மக்கள் சேவை மையம் இருக்குது, அக்டோபர் 24 மருது இளைஞர் இயக்கம் இருக்குது, அரசியல்லையும் நம்ம இருக்கிறோம். அந்தந்த குரூப் அவங்க பண்ணுவாங்க. அதை நம்ம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. உங்களுடைய கருத்து சரியான கருத்தானா? வருங்கால இளைஞர்களுக்கும் உங்களை மாதிரி உள்ள விஐபி நம்பர்ஸ்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இதில் வந்து ஒரு மாபெரும் வெற்றி. அதாவது வந்து 20 வருஷத்துக்கு முன்னே தான் இந்த கான்செப்டை நம்ம கையில் எடுத்தோம். காரணம்? அதாவது வந்து ஒவ்வொருத்தர் திருமண நாளுக்கும் கல்யாண நாளுக்கும் குட்டத்தில் இருக்கிற ஆசிரமங்க முதியோர் இல்லங்களில் போய்ட்டு சாப்பாடு போடுங்கன்ற இது வந்து நம்ம 20 வருஷத்துக்கு முன்ன கையில் எடுத்தோம். அன்றைக்கி நிலைமைக்கு இன்றைக்கி நிலைமைக்கு ரொம்ப மாற்றம் வந்துருக்கு. அது உங்களுக்கே தெரியும், பிரஸ்காரங்களுக்கும் தெரியும், சமுதாயத்துக்கும் தெரியும். இன்றைக்கி வந்து எங்கேயுமே இடம் கிடையாது. போய் கேட்டாங்க. இப்போ என் பர்த்டேக்கே வந்து இன்றைக்கி வேலூரில் இருக்கிறதுல சில இடத்துல வந்து புக் ஆகிட்டு இருக்குது. இதுதான் நான் பற்ற வெற்றி. இதை விட எனக்கு ஒரு பெரிய பர்த்டே சந்தோஷம் வேறு எதுவும் தேவையில்லையே. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வருங்கால ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக. என் இளைஞர்கள் அந்த வழியில் வந்துட்டாங்களே. இன்றைக்கி இளைஞர் இப்போ கேட்குறதே என்ன கேட்குறான், ஆனால் நேற்று ஒரு குரூப் போகிறாங்க, ஆனால் ஷாம்பாக்கத்தில் காத்தால 7:30 மணிக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டுக்கிறேன்னா நீ வரணும்னா ஒன்றத்தவரும் ஃபோன் பண்ணுறான். பிளைண்ட் ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னா வரணும். இதை விட பெரிய வெற்றி என்ன வேணும்? சமுதாய வெற்றியும் உங்கள் வெற்றி கண்டிப்பாக. ஏன்னா முதல் தொடக்கம் நீங்கள். இது வந்து எனக்கு அப்புறமும் வேலூரில் நடக்கணும் போது தான் என்னுடைய அருமை என்னன்றது வேலூர் மக்களுக்கு தெரியும். சரிண்ணா, ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. அதே சமயத்தில் இப்போ உங்கள் கருத்து சொல்லுங்கண்ணா, வருங்கால ஜென்ரேஷனுக்கு.
இல்லை இல்லை, இளைஞர்கள் வந்து தவறான வழியில் போகிறத மாற்றிட்டு சமுதாய உணர்வு இதோட வெளியே வந்துட்டாங்கனாலே அவங்க வந்து அந்த தவறான பாதையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ஒவ்வொருத்தருக்கும் குடும்பன்றது முக்கியம். குடும்பம் தான் ஃபஸ்ட்டு. குடும்பத்தை பார்த்துட்டு அந்த சமுதாய உணர்வோடு வளர்ந்தாங்கன்னா அதை விட ஒரு பெரிய வெற்றி இளைஞர்களுக்கு எதுவும் கிடையாது. இளைஞர்கள் என் பின்னால் வர காரணம் என்னன்னா அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இதுவரையும் இல்லாத இருந்தாங்க. அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணும்போது நம்ம பின்னால் வர ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. மிக்க மகிழ்ச்சிண்ணா. உங்கள் பொண்ணான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கிவிட்டு உங்கள் கருத்தை பரிமாற்றம் செய்ததுக்காக ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.